வணக்கம் அன்பு குழந்தைகளே. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு லைட். இந்த லைட் என்ற தலைப்பானது சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு அதுக்கும் 10th 11th 12th பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரியும் இருக்கும், ஒரு ஃபுல்லாகவும் இருக்கும். இதை ஸ்டேட் போர்டு சிலபஸில் இருக்கவங்க பயன்படுத்திக்கலாம். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இதுக்கான விளக்கத்தை தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பாருங்கள், இப்போது லைட்டுன்றது பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒளி, அதாவது பார்த்திங்கன்னா தமிழில் பார்த்தா மில்லினம்ரா, அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய லி சின்ன லி, அதாவது பெரிய ஓசையுடையது குறுகிய ஓசையுடையது. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒளி தான். ஒன்று பார்த்தீங்கன்னா எதிர் ஒலித்தல், அதாவது ஒளி நம்ம காதை, அதாவது இட் இஸ் பி சவுண்டு, எக்கோன்னு சொல்லுவாங்க. இதை ஒளி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், அதை பார்த்தோன்னா எதிரொலித்தல், அதாவது பிரதிபலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் காணும் பிம்பன்றது என்னென்னா, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இமேஜ்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அதை வடிவமைப்பு கொண்ட ஒரு பொருளின் மீது, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த மிரர் இருக்குது, அந்த மிரர் மேலே ஒளிக்கதிரானது நேராக அல்லது செங்குத்து திசையில் படும்போது அவை பிரதிபலித்தல், இந்த மாதிரி இருக்கக்கூடியது லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதை என்ன சொல்கிறாங்க, ஃபார்ம்டு எனர்ஜி தட் ப்ரொடியூஸ் இன் ஆஸ் சென்சேஷன் ஆஃப் சைட் ஆர் இஸ் எ ஃபார்ம்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தட் அலோ ஹியூமன்சி, அதாவது நம் மனிதனுடைய கண்களுக்கு காணக்கூடக்கூடிய ஒளி அமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா பிரதிபலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, விஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்கிறோம். இப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட் அப்படின்றது என்னென்னா, மெயினாக நம்ம எடுத்துக்கிறது நிகழ்வு கதிர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எப்படி நடக்குது, த ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடெண்ட் ரே அண்ட் தி நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடெண்ட். ஒரு இடத்துல ஒளிக்கதிர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு படுகதிர் அப்படி, அதாவது பார்த்தீங்கன்னா நிகழ்வு கதிர்னால் எப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒளி சூரிய ஒளிக்கு சன்லேருந்து ரேஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ரேஸ் ஆகுனது என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, ஒரு பொருளின் மீது, பொருள் என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கண்ணாடியாக இருக்கலாம், அப்புறம் காற்றாக இருக்கலாம். காற்று என்பது என்னென்னு பார்த்தா அட்மாஸ்பியரிக் மிரர், அப்புறம் வாட்டர். அது எந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸில், அதாவது பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் போய் படுது. ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸ்ன்னு அப்படி தான், சர்ஃபேஸ்னால் எந்த பக்கத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ்னால் எந்த இடத்துல எந்த பகுதியில் படுதோ அதற்கேற்ற மாதிரி. இப்போது நம்ம ஒரு நியூட்டன் 3 லால போனால் எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் படிச்சிருப்போம். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை செயல் ஆற்றல் உண்டு. இப்போது அதாவது பார்த்தீங்கன்னா இது படைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தை நீ மேலே இருந்து தூக்கி இருந்தால் திரும்ப மேலே வரும்னு சொல்லுவாங்க. அப்போ நீ அந்த ஒளிக்கதிரானது எந்த பகுதியை நோக்கி சென்றடைகிறதோ அதே பகுதியின் வழியாக அந்த நிகழ்வு கதிரானது படுகதிரானது, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா நிகழ்வு கதிர்னு சொல்லுவாங்க, இன்சிடென்ட் ரே. அந்த இன்சிடென்ட் ரே பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு இடத்துல படுது. அந்த படும்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நிகழ்வு கோணம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல பட்டு ஒளி சிதறல் அடைகிறதுனா அதற்கு நேர் செங்குத்து விசையில் நோக்கி நடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். த ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட்னா அந்த நிகழ்வு கதிர்னு சொல்லுவாங்க. அதாவது நிகழ்வுனா என்ன, ஏன்னா நம்ம கண் மூலமாக நம்ம பார்க்குறோம். அந்த இன்சிடென்ட்னா என்னது, அந்த ஒளினா என்னென்ன எங்கன்னு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சன்லைட் எடுத்துக்கலாம் அல்லது லைட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ரெயின் இருக்குது, வின்டர் சீசனில் ட்ராப்லெட் ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்போ லைட் படுது, சன்லைட் படும்போது அப்போ பார்த்தோன்னா வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன் அங்கே படும்போது ட்ராப்லெட்டில் படும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா அதுக்கு ஒளிச்சிதறல் அடைகிறது இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இது இருக்குது இல்லைங்களா, நம்ம சோப்பு இருக்குது, சோப்போட அப்போ பார்த்தா சர்ஃபேர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் குளுக்கும்போது பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் ஆகும்போது, அந்த பபுள்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணில் பார்க்கலாம், சூரிய ஒளி கலராக ஆகும். அப்போ கலராக பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ஷன், நம்மளுடைய ஒளி பிரதிபலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா பிரதிபலித்தல். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட்
இஸ் ஆல்வேஸ் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். எந்த இடத்துல வந்து ஒளிக்கதிர் ஆனது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள்னால் எந்த பகுதியின் நிகழ்வு எந்த இடத்துல வந்து அவைகள் படுகின்றனோ அதற்கேற்ற மாதிரி அவைகள் ஒளியை பிரதிபலிக்கின்றன அப்படின்றதும் ஆல்வேஸ் த ஆங்கிள் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் இன்சிடென்ட் ரேனா அந்த இடத்துல த ரே ஆஃப் லைட் தட் ஸ்ட்ரைக் த சர்ஃபேஸ், எந்த பகுதியில் அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல பகுதியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒளிச்சிதல். இப்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ரேஸ் போகிறோம். இஃப் யூ கோ டு ஹாஸ்பிட்டல் பிக்சர் வந்து எக்ஸ்ரே பண்ணுறோம். எக்ஸ்ரேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரேக்ஸே இருக்குது, ஆல்ஃபா காமா பீட்டான்னு இருக்குது. அந்த ரேஸ் வந்து உள்ளே போகும்போது நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்டிங் எந்த இடத்துல இப்போ வந்து போன் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் லங்ஸ் ரிப்ஸில் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த பிரதிபலித்தல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிமில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு விதமான ரிஃப்ளெக்ஷன் ஒளிக்கற்றைகளுடைய விளைச்சதல் காரணமாக நிகழக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் நார்மல் ரேன்றாங்க. நார்மல் ரே என்பது பார்த்தா லைன் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் அட் தி பாயிண்ட் ஆஃப் த இன்சிடென்ட். பர்பெண்டிகுலர்னால் அதற்கு நேர்குத்தாக இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அதற்கு லைன்னா இங்கே என்ன எடுத்துக்கணும், நார்மல் லைன். ஒரு இடத்துல ஒளிக்கதிரானது செங்குத்து விசையின் காரணமாக எந்த படுகோணத்தின் வழியாக, சர்ஃபேஸ்னால் எந்த பகுதியில், அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் எந்த பகுதியின் வழியாக ஊடுருவி செல்கிறது. ஊடுருவினா இங்கே வந்து ஊடுருவின்னு சொல்லக்கூடாது, சென்றடைகிறது. இப்போது கண்ணாடி இருக்குது, நம்ம ரியல் இமேஜ் இருக்குது, நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மிரர் இருக்குது. அதாவது வந்து பார்த்தோன்னா வெஹிக்கிளில் போகிறோம், வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய மிரராக இருக்கட்டும், இல்லை வந்து கண்ணாடி நம்ம வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒளிக்கற்றையானது. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு எக்ஸாம்பிள், அந்த கண்ணாடி இருக்குங்களா, அந்த கண்ணாடியை வந்து நீங்கள் வெளியில் சூரிய ஒளிச்சி படும்போது அந்த இடத்துல நீங்கள் வைங்க, அந்த ரேஸ் வந்து படும்போது வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆகும். நம்மளால் பார்க்கும்போது கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளியை பார்க்க முடியும். ரொம்ப நேரம் இல்லைன்னா அதை கூசும். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமாகும், வே ஆஃப் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா லைட் எஃபெக்ஷன்னா ஒரு இடத்துல கலர் பல்ப்ஸ் இருக்குது. பல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே வந்து லைட் இருக்குது. அந்த லைட்டை வந்து ஒளியானது அந்த இதில் வந்து பல்பில் போகும்போது வந்து பார்த்தோன்னா பல விதமான வண்ணங்கள் வந்து பார்த்தோன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ரிஃப்ளெக்டட் ரே, த ரே லைட் தட் பவுன்ஸ் பேக் ஃப்ரம் த சர்ஃபேஸ். அதாவது வந்து ஒளின்றது ரேஸ், அதாவது வந்து ஒளிக்கற்றைகள் அர்த்தங்கிறத ஒளிக்கற்றைகளானது திரும்பவும், அதாவது வந்து பவுன்ஸ்னால் என்னது, மேல் எழும்புதல் அப்படின்னு பேர். அந்த மேல் எழும்புதல் வந்து பார்த்தோன்னா பேக் ஃப்ரம் த சர்ஃபேஸ், அதாவது எந்த பகுதியில் வந்து நோக்கி எடுப்படுறதோ அதே பகுதியிலிருந்து ரிஃப்ளெக்ஷன் மேலிருந்து எழும்புதல் அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நியூட்டன் லா வந்து பண்ணிருக்கேன், எவ்ரி ஆக்ஷன். ஒரு இடத்துல நம்ம பந்து ஏதோ எடுத்து போடும்போது, இல்லை வந்து பேட்லேருந்து அடிக்க போடும்போது, அந்த பேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், பால் வந்து போடும்போது என்ன பண்ணோம், அடிக்கும்போது திரும்பவும் எழும்புது இல்லையா, திரும்ப வருது இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எது சொல்லலாம், ரிஃப்ளெக்ஷன் ரே. இது வந்து பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் எ ரே ஆஃப் லைட் ஸ்ட்ரைக்கிங் a surface at the line perpendicular that the surface at the point of the contact is called normal. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதி நோக்கி படுகதிர்கள், அதாவது வந்து நிகழ்வு கதிர்கள், அதாவது வந்து சூரிய ஒளிக்கானது ஸ்ட்ரைக்கிங்னா தெரித்தல் அர்த்தம் இங்கே எடுத்துக்கணும். அந்த தெரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சர்ஃபேஸ் எந்த பகுதியில் அவைகள் ஊடுருவி செல்கின்றனவோ அதற்கு நேர்குத்து வழியாக, பர்பெண்டிகுலர்னா செங்குத்து, பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த பாயிண்ட், அந்த பகுதியின் வழியாக அவைகள் தொடர்பு படுத்தி கொள்ளுகின்றன அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. இதை வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னா எந்த படுகதி நிகழ்வு கதிர்கோணம், இதை வந்து நிகழ்வு கதிர்கோணம் நடைபெறக்கூடியது
அது ஆங்கிள் ஆஃப் நிகழ்வு கோணம், அதாவது வந்து நிகழ்வு கோணத்திற்கும் நிகழ்கோணத்திற்கும் இடைப்பட்ட இடைக்கொள்ளக்கூடிய ரெண்டும் ஒரே நிலையில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிள்னா என்றதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆங்கிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் அப்படின்னா ஆங்கிளை வந்து என்ன சொல்லலாம் பார்த்தா ஃபிகர் விச் தட் ஃபார்ம்டு பை டூ ரேஸ் லைன் தட் ஷேர் காமன் இன்பாயிண்ட். டூ ரேஸ்னால் இரண்டு படுகதிர்கள், அதாவது வந்து நிகழ்வு கதிர்களுக்கு உருவாகக்கூடிய பகுதியிலிருந்து செல்லக்கூடிய அதாவது பொதுவாக இணையக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால் பொதுவாக காணப்படக்கூடிய நிகழ்வு கூடக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், அது ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா மாற்றம் அடைதல், விரிவடைதல், வேறுபாடு அடைதல் நடத்தலாம். த ஆங்கிள் பிட்வீன் தி டைரக்ஷன், த ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா பிட்வீன் த டைரக்ஷன் எந்த பகுதியில் நோக்கி ஆஃப் த இன்சிடென்ட் ரே, இன்சிடென்ட்னா நிகழ்வு அதாவது இன்சிடென்ட்டை நிகழ்வு கோணம் அட் தி எமர்ஜென்ட் ரே, எமர்ஜென்ட்னா வெளிப்படக்கூடிய அப்படின்னு அர்த்தம். எந்த பகுதியிலிருந்து அவைகள் ஆங்கிள் வந்து எந்த படுகதிர்களானது எந்த பகுதியை நோக்கி செல்கின்றனோ அதில் இருந்து அவைகள் வெளியேற்றப்படுகின்றன. வெளியினா என்ன, இங்கே என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ட்னா அவைகள் சென்றடையக்கூடிய விரிவடையக்கூடிய பகுதின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் டீவியேஷன் டிக்ரீஸ் அஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இன்க்ரீஸ். அதாவது வந்து இப்போ ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன்னா ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதிர்களானது, ஆங்கிள்னால் இந்த பகுதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் அவைகள் உருவாக்கப்படுகின்ற கதிர்களானது குறைந்ததாக அவைகள் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ், அதாவது அதனுடைய இன்சிடென்ட் நிகழ்வானது அதிகரித்து காணப்படும் அப்படின்றது நம்ம தமிழில் புரிஞ்சுக்கணும். சரியா? பர்பண்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் இஸ் மினிமம். அதாவது வந்து பார்த்தா பர்டிகுலர் வேல்யூ, பர்டிகுலர்னால் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு கொண்ட கோண அளவு மதிப்பானது, இன்சிடென்ட்னா இங்கே நிகழ்வு கோணத்தின் விளைவானது அவைகள் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஒரு பகுதியிலிருந்து, ஆங்கிள்னால் அந்த ஒரு எந்த பகுதியில் நோக்கி சென்றடைகின்ற கதிர்களானது மாறுபாடு அடைந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குறைந்தபட்சம் அளவில் அவைகள் இருக்கும் அப்படின்றது எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம எடுத்துக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில், இப்போ வந்து கண்ணாடியில் படுது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். அந்த கிளாஸில் வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸு அல்லது வந்து எனிதிங் வந்து பென் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்ம நார்மலாக இருக்கக்குள்ள ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சிலை தண்ணிக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டீவியேஷன்னா மாறுபாடு அடையுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆஃப் டீவியேஷன்னா ஒளிக்கற்றையானது, அதாவது நம்ம பார்க்கும்போது, ஆனால் அந்த பென்சில் வந்து பார்த்தோன்னா நேராக தான் இருக்குது. ஆனால் ஆங்கிள் அந்த படுகதிர் அந்த எந்த பகுதியில் அவைகள் இருக்கின்றனோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து இங்கே என்ன பகுதினா இங்கே வந்து வாட்டர் தண்ணினோம், அந்த பகுதியில் வந்து அந்த பொருள்கள் சென்றடையும் போது கண்களால் பார்க்கும்போது அவைகள் ஒளிகள் பலவித கோணங்களில் விரிவடைகின்றன அப்படின்ற டீவியேஷன் மாறுபாடு அடைகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் ஃபார்ம்டு பிட்வீன் இன்சிடென்ட் ரே அண்ட் தி நார்மல். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னா இங்கே நம்ம எடுத்தோன்னா ஆங்கிள்னால் ஒளிக்கற்றை சிதறல் அடையக்கூடிய ஒரு பகுதியில் அவைகள் எந்த பகுதியில் அவைகள் உருவாக்கப்படுகின்றன இரண்டுக்கும், அதாவது வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்னா இங்கே என்ன ஒளிக்கதிர்களானது படுகதிர் நிகழ்வுகளான கதிர்களானது உருவாக்கப்படக்கூடிய இடத்திற்கும் இன்சிடென்ட்னா உருவாக்குதல் நிகழ்வு கதிர்னா என்னென்னா இங்கே என்ன எடுத்துக்கணும், ஒன்று வந்து பார்த்தோன்னா நிகழ்வு கதிர் எப்படின்னா சூரிய வெளிச்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எந்த பகுதி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கும் இடைப்பட்ட இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். நார்மல்னால் சாதாரணமாக காணப்படுகணும் அப்படின்னு எடுத்துக்கணும். த எமர்ஜென்ட் ரேஸ் ரிஃப்ராக்டட் ரேஸ் passes through the other side the prism after reflection. Some of the reflection, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா
லென்ஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்து குழியாடி குவியாடி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய லென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம பார்க்கக்கூடிய மிரர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து பாதரசம் மாதிரி ரசக்கலவை பூசப்பட்டு இருக்கும். ஏதாவது வந்து பூசியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த இன்சிடென்ட் ஆஃப் ரே ஆனது ஒளியானது ஊடுருவி மற்றொரு பகுதி சென்றடையாது. அதே வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் சில விதமான இப்போ நம்ம கண்ணாடி போட்டிருக்கோம் நார்மலாக முக கண்ணாடி போடுறோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒளியானது ஊடுருவி வழியாக லென்ஸின் வழியாக கண்ணாடியின் துருவத்தின் வழியாக ஊடுருவி மற்றொரு பகுதிகளை அவை சென்றடைகிறது, விரிவடைகிறது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியிலிருந்து போயிட்டு மற்றொரு பகுதியை நோக்கி அந்த ஒளிக்கற்றையானது ஒளியானது ஊடுருவி லென்ஸின் வழியாக ஊடுருவி செல்றதுன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இதில் வந்து நம்ம கொடுத்துருப்பேன் இந்த நிகழ்வு கதிர்னா என்ன, படுகதிர்னா என்ன அப்படின்றத. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். காணல் நீர்னு ஒன்று இருக்கும். காணல் நீர்னால் எப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மிரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த மிரேஜ் வந்து எப்படின்னா நம்ம கோடை காலம் வெயில் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம ஐபிஎஸ்சில் வந்து தார் ரோடு இருக்குது. அப்போ வந்து பாலைவனத்தில் டெசர்ட் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே தண்ணி போகிற மாதிரி ஒரு இருக்கும். அந்த தண்ணி போகாமல் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் வியூ தான். அந்த ஃபேக் வியூ தான். ஃபேக்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிஜ பிம்பம் கிடையாது. அவைகள் போலியான பிம்பத்தை தோற்றக்கூடியன. இதை மிரேஜ் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா an optical illusion something appear ரியல் பட் இஸ் நாட் ரியல். ஒளி கதிர்வல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி விலகலானது பிரதிபலித்தல் தன்மையானது சிதறல் அடைகிறது, விளக்கம் அடைகிறது. ஆனால் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் தி நார்மல் த இன்சிடென்ட் ரே அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். எந்த பகுதியில் வந்து உருவாக்கப்படுது ஆங்கிள் ஆஃப் ஃபார்ம்டு பிட்வீன் தி நார்மல், அதாவது வந்து எந்த இடத்தில் படுகதில் உருவாக்கப்படும். நார்மல்னால் இங்கே வந்து சாதாரண நிலையில் காணப்படக்கூடிய இன்சிடென்ட்னே உருவாக்க செயல் கதிர் அப்படின்னு அர்த்தம். இன்சிடென்ட்னா எந்த பகுதியில், இன்சிடென்ட்னா நிகழ்வுன்னு அர்த்தம். இப்போ இன்சிடென்ட் ரேனா வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம சூரிய வெளிச்சம் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பல்புனா பல்பு, இன்சிடென்ட்னா கரண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அதிலிருந்து படுகதிர்கள் நிகழக்கூடிய ஒளி கதிர்கள் எந்த பகுதியை நோக்கி சென்றடைகிறது, கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸில். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தி இன்சிடென்ட் ரே அது நார்மல் லைன் ஏற்கனவே கொடுத்தது தான். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஃபார்முலா பாருங்கள். இன்சிடென்ட் ஆங்கிள் equal to 90 degree angle of generated by the ray of light at the top அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த லைட் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபுல் சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் காணக்கூடிய ஒளி கற்றையானது ஒளி நிகழ்வு கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு அவைகள் சிதறல் அடைகின்றன, ரிஃப்ராக்ஷன் அடைகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ரிஃப்ராக்ஷன் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.